எனக்கு ரொம்ப பிடிச்ச வேத பகுதி இன்னைக்கு நற்செய்தி மூலமாக நமக்கு தரப்படுகுதுங்க. நீங்கள் அழுவீர்கள், துயரப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சந்தோஷத்தை காண்பதற்கு முன்னதாக துக்கப்படணும். நீங்க வெளிச்சத்தை காண்பதற்கு முன்னதாக இருளுக்குள்ளாக நடந்துக்கணும். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், இருள் அல்ல வாழ்க்கை, துக்கம் அல்ல வாழ்க்கை, சந்தோஷம்தான் வாழ்க்கை, பகல் வெளிச்சம்தான் வாழ்க்கை. ஆனா இவற்றை காணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னதாக இந்த முந்தின நிலையாக இருக்கக்கூடிய இருளையும் துக்கத்தையும் துயரத்தையும் அழுகையையும் நீங்க கடந்து வரணும். அப்படி கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அப்புறமாக உங்க வாழ்க்கை மகிழ்வு தான். அப்போ வாழ்க்கையில நமக்கு மகிழ்வு வேணும் அப்படின்னு சொன்னா, ஆசீர் வேணும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் நாங்க வாழ்க்கையில் சிகரங்களை தொட்டு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மொத அடியை எடுத்து வைக்கணும். அடி எடுத்து வைப்பது என்பது கடினம். இப்போ பாருங்களேன், இப்போ 2 பேர் ஜிம்முக்கு போறாங்க. அப்படி போற வேளையில 2 பேரும் 100 நாள் பிளானோட போறாங்க. என்னன்னு 100 நாள் பிளான். இந்த 100வது நாள்ல இந்த பாடியில மசில்ஸ் எல்லாம் அப்படி இறுகி எடுத்து பார்ப்பதற்கு பாடி பில்டராக காட்சி அளிக்கணும். இதான் அவங்களுடைய பிளான். இந்த 100 நாட்களும் ஒருத்தர் டெய்லி போய்கிட்டே இருக்கிறாரு. டெய்லி பிராக்டிஸ் பண்றாரு. மற்றவர் என்ன சொல்றாரு, டெய்லி எல்லாம் போக தேவையில்ல, சரி பார்த்துக்கலாம், 100 நாள் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் தாழ்த்தி போறதை நிறுத்திடுறாரு. இப்போ 100வது நாள் 2 பேருமே ஜிம்முக்கு போறாங்க. போயிட்டு 2 பேருமே தங்களது உடலை கண்ணாடியில பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கிற வேளையில இந்த 100 நாட்கள் போனாரே அவருடைய உடல் உண்மையாகவே ஒரு பாடி பில்டர் போல இருக்குது. ஆனா மற்றவருக்கு அப்படி கிடையாது. அதற்காக நம்ம சொல்லிக்க முடியுமா, 2 பேரும் 100வது நாள் போனாங்க இல்லையா? இல்லைங்க. வெற்றி என்பது அந்த நாள்லேயே ஆரம்பிக்குது. 100 நாட்களும் பயணிக்கின்ற பயணம், அதுதான் வெற்றி. வெற்றி என்பது ஏதோ ஒரு நாள் வெற்றி கிடையாது, அல்லது வெற்றி என்பது ஒரு நாளுக்கானது கிடையாது, ஒவ்வொரு நாளுக்கான பயணமாகும். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்க மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருங்க. அழுகிறீர்களா, துயரப்படுகிறீர்களா, கஷ்டப்படுகிறீர்களா, வியாதிக்குள் இருக்கிறீர்களா, தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைக்குள் இருக்கிறீர்களா, இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில் வரத்தான் வேண்டும். இந்த நிலையில நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இது கட்டம். 100 நாள் பயணம். டெய்லி இந்த துக்கத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் தாண்டி 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 வந்து கொண்டே இருங்க. அப்போ நீங்க விரும்பிய அளவு மகிழ்வின் ஆசிரை பெற்றுக்கொள்வீர்கள். 100வது நாளில் உங்க வாழ்க்கை எப்படி அந்த பாடி பில்டருக்கு உடல் அவ்வளவு பருமனாக விரும்பிய அந்த உடல்நிலைக்கு அவர் வந்து கொண்டாரோ, அதே போன்று உங்களது வாழ்க்கையும் மகிழ்வை தொட்டுக்கொள்ளும். மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.